கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே நாம் தியானிக்கிறதான வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 144 சங்கீதம் 12 வசனம். சங்கீதம் 144:12. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரமனை மூலிக்கற்களை போலவும் இருப்பார்கள் என்று இங்கே வசனம் சொல்கிறோம். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு ஓங்கி வளர்தல். ஓங்கி வளர்தல். இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் என்று இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. எங்கள் குமாரர் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போல இருப்பார்கள். அப்படியானால் எங்கள் குமாரர் ஓங்கி வளர வேண்டுமானால் நம்முடைய பிள்ளைகள், இங்கே குமாரர் குமாரத்திகளுக்கு வெவ்வேறு காரியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே நம் 128 சங்கீதத்திலே வாசிக்கிறவனமாய், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பான், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல. அப்போ ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனோ மனுஷையோ அவர்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அவர்கள் நிமித்தமா. ஆகியால் தான் இங்கே ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது அந்த 12 வசனத்திலே, அப்பொழுது என்று சொல்லி. அப்பொழுது என்று சொன்னால் குமாரர் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போல இருக்க வேண்டுமானால் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிவிட்டு இதனாலே என்று அவர் சொல்லுகிறார். எப்பொழுது? அப்பொழுது. அந்த எப்பொழுது என்ற ஒரு கேள்வியை கேட்கும் போது அதுக்கு முந்தின வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். 11 வசனம் சொல்லுகிறது, மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும், அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போல இருப்பார்கள். எப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததியார் ஓங்கி வளருவார்கள் என்று சொன்னால், நம்மிடத்திலிருந்து மாயான பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கையில் இருந்து நாம் விலகி தப்புவிக்கப்பட வேண்டும். இது இந்த சங்கீதக்காரன் செபமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது தாவீதின் சங்கீதம் தான். அவன் ஜெபிக்கிறது, நீரே எனக்கு அந்த கிருபையை தாரும், நீரே என்னை இந்த அந்நிய புத்திரரின் கைக்கு தப்புவியும் என்று ஜெபிக்கிறான். அப்பொழுதுதான் எங்கள் குமாரர் ஓங்கி வளர்வார்கள். ஓங்கி முதலாவது நாம் பார்க்கிறோம், நம்முடைய சந்ததியார் ஓங்கி வளருவதற்கு ஆண்டவர் சில சட்டங்களை வைத்திருக்கிறார். நமக்கு நிறைய வசனங்களை ஆண்டவர் பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் ஆண்டவர் ஒரு சாபத்தை கொடுத்து விடுகிறார். ஆனால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதை நாம் யாத்திராகமம் 20 உபாகமம் 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அந்த 10 கட்டளைகளை கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறதான வார்த்தை, அவருடைய கற்பனைகளை நாம் கடைபிடித்து நடப்போமானால், அதற்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் 1000 தலைமுறை. என்ன ஒரு இரக்கமுள்ள ஒரு நல்ல தேவன் பாருங்க. ஆண்டவரை நாம் ருசித்து பார்க்கும் போது அவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார்.
நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது 1000 தலைமுறையும், கீழ்ப்படியும் போது 3-4 தலைமுறை வரைக்கும் தான் நம்ம எல்லாம் ஆசீர்வாதம் கொடுப்போம். நான் கொடுப்பேன். அப்படிதான் நம்ம மனுஷர். கீழ்ப்படியாத பிள்ளைக்கு எதுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணுவோம், மாற்றி கொடுத்து விடும். ஆனால் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் பாருங்க, கீழ்ப்படியாதவர்களை பெரிய தண்டனையிலே தண்டித்து 1000 தலைமுறை வரைக்கும் கஷ்டப்படுங்க என்று சொல்லாம, கீழ்ப்படியாதவர்களுக்கு ஒரு 3-4 தலைமுறை அவ்வளவுதான் அவங்களால தாங்க முடியும் என்று சொல்லி அவ்வளவு தூரம்தான் ஒரு தண்டனையை கொடுத்து விட்டு, கீழ்ப்படுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதம். அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் நமக்கு பின்பு உள்ள 1000 தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். 1000 தலைமுறைகளும் ஓங்கி வளரும். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை தான் அந்த 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பாய் தாவீதின் மூலமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். தாவீது ஜெபிக்கிறார். ஆகையால் தாவீதை ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களின் கைக்கு விலக்கி தப்புவித்துக் கொண்டேதான் இருந்தார். ஆண்டவர் விலக்கி தப்புவிக்கிறாரே, ஆகையால் நாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாமா என்று சொன்னால் இருக்கக்கூடாது. வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஓங்கி வளருகிற காரியங்களும் தீந்து போகிறதாம். அதை குறித்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அதனாலே அவைகளின் குடிகள் கை இழைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெள்ளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் முன் தீந்து போம் பயிருக்கும் சமானமானவார்கள் என்று இங்கே ஒரு வார்த்தை போடப்படும். இது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், எசேக்கியா ராஜாவின் காலத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகிரிப் ரப்சாக்கே என்கிறதான அவனுடைய அதிபதியை அனுப்பி இந்த எசேக்கியா ராஜாவையும் யூத ஜனங்களையும் தேவனையும் நிந்தித்து பேசுகிறான். அதைதான் நாம் இந்த 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அந்த நிருபங்களை எடுத்துக்கொண்டு போய் எசேக்கியா ராஜா எப்படி தேவ சமூகத்திலே வைத்து அதற்காய் ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளாக, அந்த அசீரியரை குறித்து சொல்லுகிற வார்த்தைகளாக இதற்கு. இப்ப இந்த அந்நிய புத்திரர் என்று சொல்லும்போது மாயை பேசுகிறவர்கள், தங்கள் வலது கையிலே அவர்கள் உண்மை இல்லை, அவர்களிடத்திலே உண்மை இல்லாமல் பொய் பேசி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களை ஆண்டவர் எப்படி செய்கிறாராம், அவர்கள் ஓங்கி வளர்கிறது போல இருப்பார்கள். ஆனால் ஓங்கி வளரும் முன் தீந்து போகுமா, அந்த பயிர் தீந்து போகுமா. அப்போ தேவன் நம்மை அப்படிப்பட்டதான ஒரு நபர்களிடத்திலிருந்து, அல்லது அந்நிய புத்திரர் என்று சொல்லப்படுகிறதான இப்படிப்பட்ட சுவாபங்களை உடையவர்களிடத்திலிருந்து நாம் பிரிந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பிரிந்து போங்கள் என்று பவுல் அப்போஸ்தலனும் தன்னுடைய நிருபங்களிலே எழுந்தார். இப்படிப்பட்ட மக்களோடு கூட நமக்கு இசைவு இருக்கக்கூடாது. அவிசுவாசியோடு விசுவாசிக்கு பிணைப்பு இல்லை. அதற்கென்று அவர்களை நாம் வெறுத்து விடக்கூடாது. பிணைக்கப்பட வேண்டிய இடத்துல மட்டும்தான் நாம் பிணைக்கப்படணும். அவர்களுடைய அந்தரங்க காரியங்களிலும் அநியாயங்களிலும் அசுத்தங்களிலும் ஆராதனைகளிலும் நாம் கலந்து கொள்ளக்கூடாது. நான் அவர்கள் ஆலயங்களுக்கு சென்று நான் அங்கேயும் ஆண்டவரை தான் துதிப்பேன் என்று சொல்லக்கூடாது.
தாவீது சொல்லுகிறான், விக்கிரகங்களின் பெயர் முதலாய் என்னுடைய வாயிலே வராமல் இருக்கும். அவ்வளவு வைராக்கியம், தேவனுக்கான பக்தி வைராக்கியமுடைய தாவீது. ஆகியதான் அவனுடைய சங்கீதங்களை சொல்லாத, வாசிக்காத, பிரசங்கிக்காத ஒருவரும் இல்லை. தாவீதின் சங்கீதங்களை எடுத்து எந்த காலத்திலும் வாசித்து ஆறுதலும் தேறுதலும் அடைகிறவர்கள் இன்னும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் 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 இருக்கிறார். ஏன் அவன் தன்னுடைய ஜீவியத்திலே அந்த வைராக்கியம், கர்த்தருக்கான ஒரு பக்தி வைராக்கியம் பேர் முதலாய். இன்றைக்கு நமக்கு அந்த பெயர்களை சொல்லாம இருக்க முடியும். எல்லா நகர்களிலும் அந்த பேர், எல்லா தெருக்களிலும் அந்த விக்கிரகங்களின் பேர். நம்ம அட்ரஸ் எழுதணும்னாலும் வெக்கக்கேடா இருக்குது சில நேரங்கள். அதெல்லாம் எழுதிதான் ஆகணும், வெறும் வழி இல்லாமல் இருக்கு. ஆனா தாவீதுக்கு என்ன ஒரு வைராக்கியம் பாருங்க, பேர் முதலாய் நச்சம். இப்ப அப்படிப்பட்ட ஒரு அந்நிய காரியங்களிலிருந்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலிருந்து நாம் பிரிந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய குமாரர், நம்முடைய சந்ததியார் ஓங்கி வளருவார்கள். இப்படிப்பட்ட தீமைகளை விளைவிக்கிறவர்கள் ஓங்கி வளர்கிறவர்களாய் காணப்பட்டார். நல்ல வசதியா இருப்பாங்க, நல்ல ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, நல்ல ஆலயத்துக்கு போகிறவங்களா இருப்பாங்க, நல்ல ஊழியம் கூட செய்யறவங்களா இருப்பாங்க. ஆனாலும் இந்த சுவாபங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சுவாபங்கள் நம்மிடத்துல காணப்படும் போது அது தீந்து போகிற, அது ஓங்கி வளரும் முன் அந்த வசனத்தை கவனித்து பாருங்களேன். அந்த ஓங்கி வளரும் முன் தீந்து போம் பயிருக்கும் சமானமானவர். என்ன ஒரு பரிதாபம் பாருங்களேன். அது ஓங்கி வளர வேண்டும் அந்த பயிர், ஆனால் அது வளரும் முன் என்ன ஆயிடுது, தீந்து போகிறோம். இதே பகுதியை நாம் ஏசாயா 37:27 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது இல்லவா, தேடி வாசிங்கள், இதிலே ஜோடு இல்லாமல் இருக்காது. இந்த எசேக்கியா ராஜாவின் காலத்தில் வாழ்ந்தவர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. ஆகியால் அவருடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே எசேக்கியா ராஜாவின் காலத்திலே நடந்த இந்த காரியங்கள் எல்லாம் அங்கேயும் இருக்கும். இந்த காரியம் இருக்கிறது. எசேக்கியா ராஜா சுகவீனப்பட்டு அவர் ஜெபித்து ஜெயம் பெற்றதை குறித்தும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே இருக்குது. இந்த அசீரிய ராஜா இவரை தொந்தரவு பண்ணினது இருக்கிறது. இதெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு எசேக்கியா ராஜா சொல்லி அனுப்புகிறார், அவர் அதற்கு பதில் கொடுக்கிறார். ஆகையால் இந்த 2 புஸ்தகங்களிலும், ராஜாக்களிலும் இதை குறித்து வரும், ஏசாயாவிலும் வரும். ஆகையால் நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். 2 ராஜாக்கள் 19 ஏசாயா 37 ஒரே சம்பவங்களை காண்பிக்கிறதாயிரு. இந்த 2 ராஜாக்கள் 19 ஏசாயா 37 என்று எழுதிக் கொள்ளுங்கள். ஏசாயா 37 2 ராஜாக்கள் 19 என்று எழுதிக் கொள்ளுங்கள். இப்படிதான் நாமே நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பைபிளை உண்டாக்கி கொள்ளணும். இதை வாசித்து வரும்போது நமக்கு ஞாபகம் வரும், ஓ அங்கேயும் இருக்கிறது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதையும் இதையும் கம்பேர் பண்ணி வாசிங்க. சில வார்த்தைகள் அதிலே அழுத்தமாயிருக்கும், சில வார்த்தைகள் இங்கே அழுத்தமாயிருக்கும். ஆண்டவர் சில வார்த்தைகளை அழுத்தம் திருத்தமாய் சொல்ல வேண்டியதை சில இடங்களிலே சொல்லுகிறதை நாம் ஆனா சம்பவம் ஏறக்குறைய அப்படியே தான் இருக்கும். அந்த காரியங்கள் எல்லாம் அப்படி நாம் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறது, நம்முடைய குமாரர் ஓங்கி வளர வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்நிய புத்திரர் கைக்கு விலகி நாம் இருக்க வேண்டும். அந்நிய புத்திரர் மாயை பேசும் வாய் நமக்கும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை விட்டும் நாம் விலக வேண்டும். கள்ளத்தனமான வலது கை நமக்கும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டதான நபர்களிடத்திலிருந்து நாம் பிரிந்து, அவர்கள் ஓங்கி வளர்ந்தாலும் சீக்கிரத்திலே தீந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மட்டுமில்லாமல் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 10:33, இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாய் வெட்டுவார்,
ஓங்கி வளர்ந்தவைகள் வெட்டுண்டு மேட்டுமையானவைகள் தாழ்த்தப்படும். ஓங்கி வளர்ந்தவைகள் வெட்டுண்டு மேட்டுமையானவைகள் தாழ்த்தப்படும். ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம் இந்த மேட்டுமை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? எதிர்த்து நிற்கிறார். பிசாசு இல்ல அவர்களுக்கு எதிராளி, கர்த்தரே எதிராளி. ஐயோ, கர்த்தரே எதிராளியாய் நமக்கு மாறுவாரா? ஆனால் நமக்கு யாருங்க நம்ம பட்சத்துல இருக்க முடியும்? கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் ஒருவரும் எழும்ப முடியாது. கர்த்தரின் பட்சத்தில். கடந்த நாட்களிலே இந்த ECI சபை ஒன்றை குரோம்பெட்டிலே இடிக்கும்படியாக கோர்ட்டு உத்தரவு கொடுத்தது என்று ஒரே நாளிலே அங்கு வந்து இடிக்கும்படியாக நின்ற ஒரு சம்பவமும், அதற்கு எதிராக தேவ ஜனங்களும் புறஜாதிகளும் இன்னும் தலைவர்களும் நிறைய பேர் அதிலே நின்று இதை இடிக்க கூடாது என்று சொல்லி அங்கே தடை செய்த ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்த்திருப்போம் செய்திகளிலே. அதிலே அந்த பிஷப் அம்மா, முன்பிருந்த எஸ்.எஸ். ஐயாவுடைய மகள், அவர்கள் தான் இப்பொழுது ECI சபையின் பிஷப்பாக இருக்கிறார். அவர்கள் ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். எத்தனையோ லட்சம், 8 லட்சமோ ஏதோ சொல்லுகிறார்கள், சரியா என் மனதிலே பதியவில்லை. அவ்வளவு லட்சக்கணக்கான கோர்ட்டின் தீர்ப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும், ஏதோ ஒரு காரியத்தை இடிக்க வேண்டும், இப்படி செய்யப்பட வேண்டி தீர்ப்பு செய்யப்பட்ட தீர்ப்புகளிலே எத்தனையோ லட்சங்கள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு காரியத்தை, இந்த ஒரு சபையை, 60 ஆண்டுகளாக இருக்கிற இந்த சபையை இந்த ஒரே நாளிலே, ஒரே நொடி பொழுதிலே அந்த தீர்ப்பு பெற்ற உடனே அதை பெற்றுக்கொண்டு வந்து உடனடியாக இடிப்பதற்கு இதற்கு என்ன காரியம்? இது என்ன காரியம்? ஆகையால் நாங்கள் இதற்காக போராட மாட்டோம். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு தேவன் உண்டு, அவரே எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் தேவனே. அந்த தேவன் நமக்கு எதிராளியாய் ஒருபோதும் மாறிவிடக்கூடாது. மேட்டிமையானவனை ஆண்டவர் தாழ்த்துகிறார். அதுதான் ஓங்கி வளர்ந்தவைகள் வெட்டுண்டு போகிற ஒரு அனுபவம். நமக்கு பெருமை மட்டும் ஏதிலும் வரக்கூடாது, ஆவிக்குரிய பெருமையும் வரக்கூடாது, தாழ்மை என்ற பெருமையும் வந்துடக்கூடாது. தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபை தருகிறார். ஆனால் தாழ்மையிலே மேன்மை பாராட்டினோம். நான் ரொம்ப தாழ்மைங்க, நான் ரொம்ப தாழ்மைங்க, நான் ரொம்ப தாழ்மைங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த தாழ்மையே எனக்கு ஒரு பெருமை. அந்த பெருமையிலும் நாம் விழுந்து விடக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நடுங்க வேண்டும். நடுக்கத்தோடு நாம் இந்த வசனங்களை வாசிக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே, தாயோ தகப்பனோ பிள்ளைகளோ கணவனோ மனைவியோ உற்றாரோ உறவினரோ சபையாரோ போதகரோ யார் வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே நமக்கு எதிராளியாய் மாறணும். ஆனால் தேவன் மட்டும் எனக்கு எதிரே நிற்கக்கூடாது. எனக்கு எதிரே நிற்கிறவன் பிசாசு மட்டும்தான், சாத்தான் மட்டும். அவனை துரத்துவதற்கு தான் நமக்கு எதிரே வந்து அவன் நிற்பான். அவன் துரத்தப்பட வேண்டியவன், அவனை நாம் துரத்த வேண்டும். ஆனால் தேவனை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். தேவன் என் பட்சத்தில் இருக்க வேண்டும், நம்மோடு இருக்க வேண்டும். அதுதான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடுதான் இருக்க வேண்டும். ஆகையால் இந்த மேன்மை பாராட்டல் அது ஓங்கி வளரும் போது வெட்டுப்படுகிற ஒரு அனுபவத்திற்கு மாறிவிடும். முதலாவது நாம் பார்க்கிறோம், நம்முடைய சந்ததியார் ஓங்கி வளர வேண்டும் என்று சொன்னார்.
நாம் தாழ்மையுள்ளவர்களாய் அந்நிய புத்திரரின் கைக்கு ஆண்டவரே என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபித்து அந்த காரியங்களிலிருந்து நாம் விலகி ஓடுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்பொழுது நாமும் ஓங்கி வளர்வோம், நம்முடைய சந்ததியாரும் ஓங்கி வளர்வார். இரண்டாவதாக ஒரு ஓங்கி வளர்கிற அனுபவத்தை குறித்து யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக யோபு 8:11. சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ? முதலாவது நம்முடைய சந்ததியார் ஓங்கி வளருகிறதை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக ஒரு செடி வளர்கிறது, அது என்ன? அது நாணல். நாணல் ஓங்கி வளர்கிறது எங்கே? சேற்றிலே வளரும். சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ? சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமா? அப்ப சேர் இருந்தால்தான் நாணல் என்ன செய்யுங்க? ஓங்கி வளரும். இந்த நாணலை குறித்து நாம் வேதத்திலே அதிகமாய் அநேக இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், நாணல் பெட்டியிலே செய்யப்பட்டு நாணல் புதிரிலே விடப்பட்ட மோசே தன் தாயினாலே. அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். இந்த சேற்றில் வளருகிறதான ஓங்கி வளருகிறதான இந்த நாணலை குறித்து நாம் தியானிக்கும் போது இந்த சேற்று எதை குறிக்கிறது? யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோபு 13:12, உங்கள் பேரை நினைக்க பண்ணும் அடையாளங்கள் சாம்பலுக்கு சரி, உங்கள் மேட்டிமைகள் சேற்று குவியல்களுக்கு சமானம். உங்கள் மேட்டிமைகள் சேற்று குவியல்களுக்கு சமானம். நாம் ஏற்கனவே பார்த்தோம், நாம் மேட்டுமையாய் இருந்தோமானால் நாமும் ஓங்கி வளர முடியாது, நம்முடைய சந்ததியாரும் ஓங்கி வளர முடியாது. இந்த சேற்றிலே தான் இந்த நாணல் ஓங்கி வளர்கிறது. ஆனால் இந்த சேற்றின் அனுபவம் ஒரு மேட்டிமையை காண்பிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் அந்த மேட்டிமை தாழ்த்தப்படும் போதுதான் அந்த சேற்றிலே ஒரு அருமையான நாணல் வளர்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நாணல் புல்லெல்லாம் எங்கள் பகுதிகளிலே அதிகமாய் வளர்ந்திருக்கிறது. இந்த காலங்களிலே, இந்த மழை காலங்களிலே ஆங்காங்கே நிறைய லேண்ட் எல்லாம் காலியா இருக்கிறது. ஏரி பகுதியோ என்னமோ எனக்கு தெரியவில்லை, எங்கு பார்த்தாலும் தண்ணீர் நிற்கும். அப்படி அந்த சேர் நிறைந்த பகுதி. ஆகையால் கொஞ்ச காலத்துக்கு முன்னதான், ஒரு 2 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த ஜேசிபி வைத்து அதை கிளீன் பண்ணாங்க. சமம் இருந்த இடம் இன்றைக்கு நல்ல ஒரு 4-5 அடி கூட இருக்கும். அவ்வளவு உயரமாய் அந்த நாணல் வளர்ந்திருக்கு. ஏனென்று சொன்னால் சமீபத்திலே நல்ல மழை இருந்தது. மழை தண்ணீரும் அந்த சேரும் சேர்ந்து அந்த நாணலை நன்றாய் வளர வைத்து விட்டு, மேட்டிமை இந்த சேற்றை போல இருக்கிறது. ஆனால் அது அமிழ்த்தப்படும் போது, அது தண்ணீர் அதன் மேலே வந்து மூழ்கி விடும் போது இந்த நாணல் என்ன செய்கிறது? ஓங்கி வளருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாணல் ஓங்கி வளர்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய ஆசப் என்று நினைக்கிறேன், 69ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம், அது தாவீதின் சங்கீதம் தான். 14ஆம் வசனம், சங்கீதம் 69:14, நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றினின்று என்னை தூக்கிவிடும், என்னை பகைவர்களினின்றும் நிலையான ஜலத்தினின்றும் நான் நீங்கும்படி செய்யும்.
தாவீது ஜெபிக்கிறான், அமிழ்ந்தி போகபடிக்கு. இப்ப இந்த சேர் என்ன செய்யும்? ஒரு நாணலை ஓங்கி வளர செய்கிறது. ஆனால் இந்த சேற்றானது அது மேட்டிமை குறிக்கிறது. அது மூழ்கடிக்கப்பட வேண்டும், அதிலிருந்து தூக்கி எடுக்கப்பட வேண்டும். அந்த சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்பட வேண்டும். நம்முடைய பெருமைகள், என்னுடைய படிப்பு, என் பணம், என்னுடைய அந்தஸ்து, நான் செய்கிற ஊழியம், நான் 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 என்ற அந்த நான் என்கிற காரியம் வரும்போது அது நம்மை அமிழ்த்தி சேற்றுக்குள்ளே மூழ்கடிக்க வைத்தது. ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் அந்த நாணலை ஓங்கி வளர செய்கிறது போல நம்ம இந்த சேற்றில் இருந்து, அந்த மேட்டுமைகளில் இருந்து, தேவையில்லாத குணாதிசயங்களை தூக்கி எடுக்கும் போது ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாருங்க? மேலே நிறுத்துகிறார். நிலையாத ஜலத்தினின்றும் நான் நீங்கும்படி செய்யும். அது யார்? என்னை பகைக்கிறவர்கள் என்று. என்னுடைய மேற்றுமையிலிருந்து என்னை மீட்டு விடுகிறான். என்னை பகைக்கிறவர்களின் என்றும் என்னை வீட்டு விடுகிற அனுபவம் தான் ஓங்கி வளருகிற ஒரு நாணலுக்கு ஒப்பாக இருக்கிறது. சங்கீதம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: வெட்டாந்திரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தாமரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொருக்கையும் நாணலும் உண்டாகும். அடுத்தது இந்த நாணல் சேற்றிலே இருந்த நாணல் இப்பொழுது எங்கே இருக்கிறதாம்? வலு சர்ப்பங்கள் தாவரித்த இடம். வலு சர்ப்பங்கள் தாவரித்த இடங்களிலே இருந்து நாணல் உண்டாகும். ஆண்டவர் அந்த வலு சர்ப்பங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து ஒரு நாணலை முளைக்க பண்ணுகிறார். என்ன அருமையான ஒரு தேவன் பாருங்களேன். அன்றைக்கு யோவான் ஸ்நானகனும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, பரிசேயர் சதுசேயர் இந்த வேத பாரகரை எல்லாம் பார்த்து, விரியன் பாம்பின் குட்டிகளே, வலு சர்ப்பங்கள், அவர்களை அழைக்கிறார்கள். வலு சர்ப்பங்களை போல இருக்கிறீர்களே, விஷம் நிறைந்த நாவு. நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த நாவின் கீழே என்ன இருக்கிறதாம்? விஷம் இருக்கிறதாம். நம்மிடத்துல எப்படி பேசுவாங்க? நல்ல சந்தோஷமா குழஞ்சு குழஞ்சு பேசுவாங்க, பாராட்டி பேசுவாங்க, தாலாட்டி பேசுவாங்க. அதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு, பேச தெரியாத ஒரு மந்த நாவு எனக்கு. ஏதோ இந்த வசனத்தை வாசிக்கவும் அதை சொல்லவும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒன்றும் பேச தெரியாது. இதை தவிர ஏதோ ஒரு செம்மொழி பண்டிகை அது இதுன்னு எங்கேயாவது கொண்டு போய் என்ன விட்டாங்கன்னு சொன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் தோக்கடிக்கிற அளவுக்கு 100% 0 வாங்கிட்டு வந்துடுவேன். அதுபோல ஒரு பேச்சாளர் நான். ஒன்றும் தெரியாது. ஆனால் சிலருக்கு அது ஒரு வரம் என்று தான் நான் நினைக்கிறேன். நல்லா பேசி பேசி என்ன செய்வார்கள்? மயக்குவார்கள் மக்களை. நல்லதுக்கு நல்லது சொல்றது நல்லது. ஆனா நம்மகிட்ட இல்லாத குணத்தையும் சொல்லி நம்மளை அப்படியே மலை மேல தூக்கி வைக்கிறது போல வச்சுட்டு அங்கிருந்து கீழே தள்ளிடக்கூடாது. பார்த்தீங்களா? இயேசுவானவர் அப்படிதான் கொண்டு போனாங்களாம். வேதம் நமக்கு சொல்லுகிறது. உயர்ந்த சிகரத்திலே கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்கிருந்து அவரை கீழே தள்ள வேண்டும் என்று சொல்லி அவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும், எப்படியாவது கொன்று போட வேண்டும்.
இவருடைய உபதேசத்தை கேட்டு ஜனங்கள் எல்லாம் இந்த ஆலயத்திலிருந்து மாறி போய்கொண்டே இருக்கிறாங்க. அவர் பின்னாலேயே போக்குறாங்க. அவர்தான் தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இழுத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பாரகர், வேதத்தை நன்கு அறிந்தவர்கள், கற்றுக் கொடுக்கிறவர்கள், பரிசேயர் அவர்களும் நியாய பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர்கள், சதுசேயரும் கற்றவர்கள். உயிர்த்தெழுதலை மாத்திரம் நம்பாதவர்கள் தான் இந்த சதுசேயர். மற்றபடி பரிசேயர போல அவர்களும் எல்லா வேத பிரமாணங்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் கற்று தேர்ந்தவர். ஆனால் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற, விஷம் நிறைந்தவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய பேச்சினாலே அநேகரை இழுத்துக் கொள்ளுகிறீர்கள். ஆனால் அவர்கள் உங்கள் பக்கம் வந்த பின்போ அவர்களை பாதாளத்துக்கு கொண்டு போகிறீர்கள் என்று ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். ஒருவன் உங்கள் பக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் அதிகமாய் நீங்கள் பேசுகிறீர்கள், உழைக்கிறீர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோதோ அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். எவ்வளவு கொடீரம் பாருங்க. குருடரான வழிகாட்டிகளே, ஆண்டவர் இந்த மத்தேயு 23 நீங்க வாசித்து பாருங்க. பயங்கரமா ஆண்டவர் இந்த வேத பாரகரை, பரிசேயரே என்று டைரக்டா அவங்கள பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள். அதே 23ஆம் அதிகாரம் மத்தேயு 33ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள் பாருங்க. அந்த வலு சர்ப்பங்களின் இடத்திலிருந்து நாம் தப்புவிக்கப்படும் போது நாம் ஓங்கி வளர்கிற நாணலை போல மாறும். இந்த வலு சர்ப்பங்கள் எதை குறிக்கிறது? அப்படி தவறான உபதேசங்களை கொடுக்கிறவர்கள். தவறான உபதேசம். இன்றைக்கு உபதேசங்களை பார்க்கும்போது அதிகமான தவறான உபதேசங்கள் தான். உபதேசங்களிலே நிறைய மாற்றங்கள் இருக்கு. இன்றைக்கும் நான் போகிறதான ஆலயத்திலும் அந்த போதகரும் அதை சொல்லிக் கொண்டிருது. அதனால சபையாரே, நீங்க இந்த யூடியூபை பார்த்து அதில் உள்ள காரியங்களை கற்றுக்கொண்டு நீங்க தவறி போய்விடாதீர்கள். அநேகர் உங்களை வஞ்சிக்கும்படியாக ஆண்டவர் வானத்திலிருந்து பெய்கிற ஒரு மழைக்கு, பனிக்கு ஒப்பாக உபதேசத்தை அந்த உபாகமம் 32ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். பரலோகத்திலிருந்து வர வேண்டும் உபதேசம். அது வேதத்தின் அடிப்படையிலே உள்ள ஆழத்திலிருந்து. ஒரு போதகர் ஃபுல் மெசேஜ் 1 மணி நேரம் கொடுக்கிறாருன்னு சொன்னா அதுல ஒரு பிட்டு மட்டும் எடுத்து அதை போட்டு என்ன சொல்றாங்க, இந்த போதகர் பெரிய போதகரா இருப்பார், அவர் உபதேசத்திலே சரியா இருக்கிறார், அவர் பேசுகிறதை கேளுங்களேன் என்று சொல்லி அந்த ஒரு உபதேசத்தை அதை தவறாய் கிரகிக்கத்தக்கதாக ஜனங்களுக்கு அதை காண்பித்து கொடுக்கிறார். அவர் சொன்ன கான்டெக்ஸ்ட் என்ன, அதை எந்த பகுதியில எதற்காக அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினார் என்பதை எல்லாம் அந்த பக்கத்துல முன்னாலே அடுத்த சென்டென்ஸ் எல்லாம் விட்டுட்டு இதை ஒன்று மாத்திரம் சுழித்து அதை எடுத்து யூடியூப்ல போடுவாங்க. யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் வெட்டி வெட்டி எடுத்து போடலாம் என்ற ஒரு காரியம் எப்பொழுது இருக்கு. ஆகிய இந்த கடைசி காலத்திலே வாழ்கிற நமக்கு உபதேசம் என்பது மிக அவசியமானது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், வேதபாரகர் பரிசேயரின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருந்தார். அது அவர்களுடைய உபதேசம் என்று சொன்னார். சீஷர்கள் நினைத்தார்கள், ஆண்டவர் அப்பத்தை குறித்து பேசுகிறார் போல, நாம அப்பம் கொண்டு வர மறந்து விட்டோமே, அதனாலே சொல்லுகிறாரோ என்று.
ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்பத்தை குறித்து அல்ல, அவர்களுடைய உபதேசத்தை குறித்தே. மத்தேயு 16:12. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார். உபதேசம். ஆகையால்தான் ஆண்டவர் ரொம்ப நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரித்தார். அந்த வலு சர்ப்பங்கள் இருக்கிற இடத்திலே அந்த நாணலானது உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா 35:7 நாம் வாசிக்கிறோம். அது ஓங்கி அங்கே வளர வேண்டுமெனால் அந்த வலு சர்ப்பங்கள் அழிக்கப்பட வேண்டும். துருபதேசங்கள். இன்றைக்கு நிறைய பேருக்கு துருபதேசம்னா என்னன்னே தெரியாது. எங்க குரூப்ல உள்ள தாயாரும் கூட அன்னைக்கு ஒரு 7th டே அட்வென்டிஸ்ட் மன்னிக்க வேண்டும், அந்த ஜெகோவாஸ் விட்னஸஸ், ஏகோவாவின் சாட்சிகள் பல ஆண்டுகளாக இருக்கிறார்கள். அவர்களும் தங்களை ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார். ஆனால் துருபதேசம், பிதாவாகிய தேவன் தான் பிதா, அவரை தான் அப்பா என்று கூப்பிடணும். ஏசப்பா எப்படி உங்களுக்கு ஏசப்பான்னு ஆனாரு? அவர் அப்பா கிடையாது, அவர் மெசஞ்சர், அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கத்தான் வந்தவர், அவர் ஒரு தீர்க்கதரிசி தான் என்று, அவர் ஒரு மனுஷன் தான் என்று நிரூபிக்கிறார்கள். இயேசுவானவர் 100% மனுஷன், 100% தேவன். அவர் 100% தேவன் என்பதற்கு அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய எல்லாம் காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். உயிர் தெழுதல், அவருடைய காரியங்களை நாம் காண முடியும். அப்படியானால் இந்த ஓங்கி வளர்கிற ஒரு நாணலை போல் இருக்க வேண்டுமானால் இந்த உபதேசத்தில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். உபதேசம் காற்றினால் அசையும் நாணல் என்று மத்தேயு 11:7 நாம் வாசிக்கிறோம். காற்றினால் நாணல் அசைகிறது போல நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? உபதேசம் மாற 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 நம்ம அசைந்து போய் விடக்கூடாது. அருமையான தாமஸ் ராஜ் ஐயா அவர்கள் ஒரு தடவை ஒரு ஊழியக்காரர் வந்து என்னிடத்துல ஆளே இல்லை என்னுடைய சபையில, அதனால போய் நான் ஒரு ஊழியக்காரர் இடத்துல கேட்கும் போது அவரு இடுப்பு ஆட்டு, முன்னால ஆட்டு, பின்னால் ஆட்டு, சைட்ல ஆட்டு, அப்போ உனக்கு அது அசைக்கிறது, ஆட்டுன்னு ஆட்டிட்டு ஆட்டம் போட்டா ஜனங்க வருவாங்கன்னு. அது மாதிரி நான் செய்து என் சபைக்கு ஆட்கள் வர ஆரம்பித்தார்கள் என்று சொன்னார். என்ன வெட்கக்கேடு! இன்றைக்கு ஆட்டம் பாட்டம் தான் இதுக்கு சபைக்குள்ளே நுழைந்திருக்கு. தாவீது பாடினான் ஆடினான் என்று ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் உபதேசம் எங்கே? செய்தி கொடுப்பதற்கு 1/4 மணி நேரம், 2.5 மணி நேர ஆராதனைகள், 1.5 மணி நேரம் கூட ஆராதிக்கிறது தவறல்ல. ஆனால் உபதேசம், சபைக்கு சாப்பாடு எங்கே? புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர் நம்முடைய நல்ல மேய்ப்பன். அந்த புல்லுள்ள இடம் எங்கே? இன்றைக்கு இல்லை. நம்ம உபதேசத்துல ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருந்தோமானால் மட்டுமே தான் நாம் ஓங்கி வளருகிற ஒரு நாணலை போல இருப்போம். 3வதாக நாம் பார்க்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மார்க்கு 4:8, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. ஹல்லேலூயா! முதலாவது நாமும் நம்முடைய சந்ததியாரும் ஓங்கி வளர வேண்டும் என்று பார்த்தோம். 2வது ஒரு நாணல் ஓங்கி வளருகிறது என்று பார்த்தோம். அது நம்முடைய உபதேசம். முதலாவது மேட்டுமை, பெருமை, அந்நிய புத்திரரின் கையிலிருந்து நாம் விடுவிக்கப்படும் போது நாமும் நம்முடைய சந்ததியாரும் ஓங்கி வளருவோம். 2வது
சேற்றில் இருக்கிற அந்த ஒரு நாணல் தான். ஆனால் அந்த மேட்டுமையெல்லாம் அந்த சேற்றிலே தண்ணீரால் கழுவப்படும் போது அந்த நாணல் ஓங்கி வளர்கிறது போல நம்மையும் அந்த உபதேசத்திலே, ஆண்டவருடைய உபதேசத்திலே நாம் வளர்கிறவர்களாய், அந்த வலு சர்ப்பங்கள் இருக்கிற இடங்களை ஆண்டவர் நாணல் இருக்கிற இடமாய் மாற்றுகிறார் என்று சொன்னான். அது அந்த சேரெல்லாம் போய் அதுல தண்ணீர் நிறைந்திருக்கும் போது கிடுகிடுன்னு அந்த நாணல் வளர்கிறது போல அந்த வளர்க்கிறார். அதுபோல நம்மையும் ஆண்டவர் வளர்க்கிறார். மூன்றாவதாக, கடைசியாக இங்கு நாம் பார்க்கிறதான காரியம் மார்க்கு 4:8, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராக்கி. இந்த உவமையை நாம் நன்றாய் அறிவோம். இது மற்ற சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கேதான் இந்த வார்த்தை ஓங்கி வளர்கிற பயிர் என்று போடப்பட்டிருக்கிறது இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து, இந்த நல்ல நிலத்தை குறித்து ஆண்டவரே சொல்லுகிறார், அது நாம் வசனத்தை கேட்டு அதன் பின்பு அது வேர் கொள்ளுகிறதாய் நமக்கு இருக்க வேண்டும். 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, மார்க் 4:20, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள், இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற ஒரு விதை, விதை என்பது வசனம். நல்ல நிலம்தான் நம்முடைய இருதயம். நாம் அந்த நல்ல வசனங்களை இந்த நல்ல நிலத்திலே அதை கேட்கிறோம், அதை ஏற்றுக்கொண்டு பலனும் கொடுக்க வேண்டும். அது என்ன செய்யும்? அது நல்ல நிலத்தில் விழுந்ததானால் ஓங்கி வளர்கிற பயிராய் மாறும். ஓங்கி வளர்கிற பயிர். அது ஒரே பயிர் 30 கனி கொடுக்கும், அது 60ஆகவும் கனி கொடுக்கும், அது 100ஆகவும், இன்னும் ஒரே ஒரு பயிர் தான் 100ஆகவும் பலன் கொடுக்கும். கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையின்படி, எனக்கு ஒரு 30 தான் கொடுக்கிறாருன்னு சொன்னா, 30% தான் நான் ஸ்கூல்ல மார்க் வாங்குறேன்னு சொன்னா, சரி போன போது ஊழியத்துல 30% வாங்குன்னு சொல்லி விட்டுறாரு, தவறு அல்ல. ஆனால் எல்லாரும் நாம் 100%க்கு பிரயாசப்படதான் வேண்டும். அதை குறித்து நான் கடைசியாய் சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஓங்கி வளருகிற பயிராய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அது ஓங்கி வளர்கிறது. ஒரு விதை தான் விதைக்கப்படுகிறது, ஆனால் அதிலே 30 மணிகள் வருகிறது, 60 மணிகள் வருகிறது, 100 மணி கூட வருகிறது. நாம் எதை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம்? ஒரு ஜஸ்ட் பாஸ் வாங்கினா போதும் சிஸ்டர், எனக்கு இருக்கிற பலன், என் வயசு, எனக்கு இருக்கிற பொருளாதாரம், என் குடும்ப சூழ்நிலை அப்படின்னு நான் எப்படியே யோசித்துக்கு கொண்டு இருப்பேனால என்னால 30 தான் கொடுக்க முடியும். பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் நான் வரேன் சிஸ்டர். கொஞ்சம் வியாதிதான், ஆனாலும் நான் வரேன் சிஸ்டர். நீங்க சொல்றத நான் கொஞ்சம் செய்யறேன் அப்படின்னு சொல்றவங்க இன்னொரு 30% எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குற அளவுக்கு 60%க்கு ஓங்கி வளரலாம். என்ன வந்தாலும் வரட்டும் சிஸ்டர், காற்று அடிக்கட்டும், மழை பெய்யட்டும், வெயில் அடிக்கட்டும், பெருவெள்ளம் வரட்டும், நான் ஆண்டவருக்காய் நிற்கிறேன். எனக்கு எந்த ஊழியம் கொடுத்தாலும் நான் செய்றேன். பெருக்கணுமா பெருக்கிறேன், வாய போடணுமா வாய போடுறேன். ஒரு தோட்டத்திலே பல வகையான வேலைகள் உண்டு. எல்லாரும் கையில விதை வச்சு எடுத்துக்கிட்டு விதையே நான் போட போறேன் இல்ல. ஒருத்தர் தோண்டலாம், கடப்பாறையை வைத்து தோண்ட முடியறவங்க கடப்பாறையை வைத்து தோண்டலாம்.
மண்வெட்டி வச்சு தோன்றவங்க மண்வெட்டி வச்சு தோன்றலாம். இந்த 100 நாள் வேலை செய்கிறவர்களை நான் எங்க பகுதியில பார்த்தேன். எல்லாரும் ஒரு சின்ன சின்ன மண்வெட்டிகளை வைத்திருந்தார். பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எனக்கு அவங்க கையில இருந்த அந்த ஒரு சின்ன மண்வெட்டி மேல ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால நான் அதை கொடுங்கன்னு கேட்கல, எனக்கு ஒண்ணு வாங்கித்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, நிறைய சகோதரிமார் வந்தார்கள். அதுல ஒரு சகோதரி இடத்துல எவ்வளவுமான்னு கேட்டேன். 100 ரூபாய் தான் சிஸ்டர். அப்ப 100 ரூபாய் கொடுத்து நான் ஒன்று வாங்கி கொண்டேன். அவங்க கையில சின்ன சின்ன மண்வெட்டிகள், நான் அப்படி பார்த்ததில்லை, பெரிய மண்வெட்டிகளை தான் பார்த்திருக்கிறேன். ஆனா சின்ன மண்வெட்டி பரவாயில்லையே. இந்த சகோதரி வர்றாங்க, அதை சின்னதா வைத்து அந்த பிள்ளை தோண்டி எடுக்கிறார்கள், சின்ன பள்ளங்களை எடுக்கிறார்கள். சின்ன சின்ன வயசானவங்களும் வர்றாங்க, முடியாதவங்களும் வர்றாங்க அந்த 100 நாள் வேலைக்கு. அதனால எல்லார் கையிலும் பார்த்தா ஒரு சின்ன சின்ன மண்வெட்டி. எனக்கு மண்வெட்டி வச்சு தோண்ட தெரியும் சிஸ்டர், ஆனா சின்ன மண்வெட்டி தான் எனக்கு முடியும் அப்படி சொன்னா சின்ன மண்வெட்டி வெட்டுங்க. எதை செய்ய முடியுமோ அதை கர்த்தருக்காய் மனப்பூர்வமாயும் முழுமையாயும் நம்மை ஒப்பு கொடுத்தும் நாம் செய்யும் போது அதனுடைய பலன் 100 மடங்கு இருக்கும். என் பலவீனத்தின் மத்தியிலும், என்னுடைய சோர்வுகளின் மத்தியிலும், என் குடும்ப சூழ்நிலைகளின் மத்தியிலும், என் வியாதிகளின் மத்தியிலும் நான் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்பேன் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் நிச்சயமாகவே 100 மடங்கு பலன் கொடுக்கிற ஒரு ஓங்கி வளர்கிற பயிராய் நாம் மாறுவோம். கடைசியாய் நான் சொல்லி முடிக்கிற ஒரு காரியம், 3 விதமான ஒரு வளர்ச்சி, ஓங்கி வளர்தல். ஒன்று, நாமும் நம்முடைய சந்ததியாரும் ஓங்கி வளருவதற்கு நம்முடைய மேட்டுமைகள், நம்முடைய அந்நிய புத்திரரின் ஒரு கான்டாக்ட் எல்லாம் கட் பண்ண வேண்டும். தேவையில்லாத காரியங்கள், பேச்சு, நடக்கைகள், அனுபவங்கள், துன்மார்களுடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரருடைய உட்கார்ற இடம், இதுல இருந்தெல்லாம் நாம் விலகி வர வேண்டும். அப்பொழுது நாம் ஓங்கி வளரும். இரண்டாவதாக, சேற்றில் நாளால் ஓங்கி வளரும். நம்முடைய சேரெல்லாம் மிதித்து எல்லாம் நாசமாகி, நம்முடைய மேட்டுமைகள் நாசமாகி அது தண்ணீரினால் நிரப்பப்படும் போது, அது வலு சர்ப்பங்கள் இருக்கிற இடமா இருந்தாலும் அதிலே ஓங்கி வளர்க்கிற நாணலை போல நாம் உபதேசத்தில் வளர வேண்டும். கர்த்தருடைய உபதேசம். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த உபதேசத்தை குறித்து அதிகமாய் தீமோத்தேயுக்கும் தீத்துக்கும் சொல்றார். ஆரோக்கியமான உபதேசம். ஆரோக்கிய பால் குடித்து நான் ஆரோக்கியமாய் இருக்கிறதை காட்டணும். ஆரோக்கிய உபதேசத்திலே நிலைத்திருந்து நாம் ஓங்கி வளர வேண்டும். மூன்றாவது, ஓங்கி வளர்கிற பயிர் என்னுடைய பிரயாசம். நாம் எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும், நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்யுங்கள். அதனுடைய பலனை நீங்கள் 100 மடங்கு அறுப்பீர்கள். 100 மடங்காய் அது பயிராகும். ஒரு விதை தான், ஒரு வசனம் தான், 100 மடங்கு பயிர். இன்னைக்கு நான் போன அந்த சபை 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் விதை போட்ட சபை, அஸ்திவாரம் போட்ட சபை. அதை இன்றைக்கு அந்த போதகர் அந்த ஜனங்கள் நடுவே சொன்னார். அவர்களுக்கும் தெரியும். அவங்க அந்த பிள்ளைகள் எல்லாம் குழந்தைகளாக இருந்த போது அவர்களுக்கு சண்டே ஸ்கூல் எடுத்து விதைத்த விதைகள். இன்றைக்கு அவர்கள் எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று, எந்த கூட்டம் என்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், நரிக்குறவர் குருவிக்கார கூட்டம். அவர்கள் மத்தியிலே அந்த ஊழியங்களை செய்து 2000 அந்த இயர் 2000 நாங்கள் ஆரம்பித்தோம். இன்றைக்கு அது ஒரு சபையாயி இன்றைக்கு அந்த போதகர், ஒரு போதகர் இடத்துல ஒப்பு கொடுத்து விட்டு வந்துட்டேன். அதுதான் எனக்கு கொடுத்த ஊழியம். ஆண்டவர் ஆரம்பித்து யார இடத்துல கொடுத்து, அவர் இன்றைக்கு ஒரு சின்ன கட்டடம் உண்டு, அதுல ஒரு 100 பேர் உட்கார முடியும். ஆனால் அவர் விசுவாசத்தோட வருகிற ஆண்டிலே இந்த இடம் பெருசாகி இதுல ஃபுல்லா இந்த பாளையத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் வருவார்கள். அதுதானுங்க, நம்ம விதைக்கும் போது கஷ்டமா இருந்திருக்கும். அன்றைக்கு நான் பாஸ்டர், நானு, இன்னொரு தம்பி, 3 பேர் தான் ஆராதனை செய்வோம். இவங்களெல்லாம் போய் எழுப்பிட்டு வருவார் அந்த பாஸ்டர். ஆனா யாரும் வரமாட்டாங்க. ஒன்னு இப்பதான் தூங்கி எந்திரிக்கிறேனோ,
ஒண்ணு எனக்கு உடம்பு சரியில்லை ஐயா, நான் தண்ணி ஊத்திக்கல ஐயா, இது பண்ணல ஐயான்னு. ஆனால் இன்றைக்கு பாஸ்டர் வருவதற்கு முன்னதாக அவர்கள் குளித்து ரெடியாகி, குளிக்கவே மாட்டாங்க, ஆனா குளித்து ரெடியாகி அந்த இடத்தை சுத்தம் பண்ணி பாய் போட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், ஆயத்தமாய் கூட்டத்திற்காக, அந்த ஆராதனைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வளர்ந்திருக்கிறது இன்றைக்கு அந்த சபை. எதுக்கு இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் விதைக்கிற விதை கண்ணீரோடு, அன்றைக்கெல்லாம் கண்ணீரோடு தான் விதைத்தோம், ஒருவரும் வர மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த சபை நிரம்பி ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்களோட இன்றைக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டு வர கிருபை செய்தார். அவங்க எல்லாம் சேர்ந்து அம்மா நின்றுங்க போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவு சந்தோஷம். ஸ்திரீகள் எல்லாம் ஒரே யூனிஃபார்ம் போல ஒரே கலர் சாரி கட்டி அப்படி வர்றாங்க ஆலயத்துக்கு. எனக்கு இதை சொல்லுகிறேன், நாம் ஒரு வளர்ந்து ஓங்கி வளருகிற பயிராய் கர்த்தர் நம்மை மாற்ற சித்தமுள்ளவராயிருக்கிறார். எந்த அளவுக்கு நாம் ஓங்கி வளர வேண்டும் என்று சொன்னால், எபேசியர் 4 அதிகாரம் 11 நாம் வாசிக்கும் பொழுது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகும் பொருட்டு. மற்ற வசனங்களையும் நாம் வீட்டிலே போய் வாசித்துக் கொள்வோம். 16 சொல்லுகிறது, அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு தூரம் ஓங்கி வளர வேண்டும்? ஆண்டவருடைய அந்த கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரணராகும்படி. ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு தூரம் ஓங்கி வளரணுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தலை, நாம் எல்லாம் சரீரத்தின் அவயவங்கள். கை சொல்லக்கூடாது நான் காலாய் மாற வேண்டும் என்று. காலாய் மாறுவது எவ்வளவு கடினம் என்று கை காலாய் மாறினால் நமக்கு தெரியும். நமக்கு கால் ஒடிஞ்சு நடக்க முடியாம கையில நடந்து பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த கை தாங்குமா இந்த சரீரத்தை? ஆனால் காலுக்கு அந்த பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த காஃப் மசில்ஸ் என்று சொல்வார்களே, காலிலே கெண்டை சதை, அது 2வது இருதயமாம் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். 2வது இருதயம் கால்களிலே ஆண்டவர் ஒரு இருதயத்தை தெரியுமா உங்களுக்கு இந்த ரகசியம்? அவயவங்கள் கால நான் இருக்க விரும்ப மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. காலில் ஒரு இருதயத்தை வைத்திருக்கிறாராம் ஆண்டவர். அது இங்க மேல இருக்கிற இருதயத்தை போல அல்ல, ஆனால் அது செகண்ட் ஹார்ட். அதனால்தான் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது காலில ஒரு பெரிய நரம்பு இருக்கிறதாம். அந்த நரம்பை எடுத்து பைபாஸ் பண்றவங்களுக்கு அந்த நரம்பை எடுத்து அதை வைக்கிறாங்க. பைபாஸ் வேறு வழியா அந்த ரத்தம் ஓட்டம் அந்த இருதயத்துக்குள்ளே போக வேண்டும் என்று பைபாஸ் சர்ஜரியில அதை செய்கிறாங்க. எங்க சகோதரிகளிலே ஒரு சகோதரியின் கணவருக்கு போன 2 வருடத்துக்கு முன்னதாக அந்த பைபாஸ் சர்ஜரி அனுபவம். அதை செய்ததினாலே அவங்க சொல்லி எனக்கு தெரியும், அதை பார்த்தோம். நான் அவர் காலில் உள்ள அந்த நரம்பை எடுத்திருக்காங்க. பெரிய ஆப்ரேஷன். ஹார்ட்டு தான் ஆப்ரேட் பண்றதுக்கு நெஞ்ச பிளக்குறாங்கன்னு சொன்னா காலையும் பிளந்து வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு குடும்பம் பாருங்க. ஆனா ஏன்னா அங்க அது இருதயம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியங்கள் நரம்பிலே கால்களிலே இருக்கிறதா. அதான் 139 சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், விசித்திர வினோதமாய் கர்த்தர் என்னை உண்டாக்கி. இதை யாரும் யோசிக்கிறது. இப்ப நீங்களும் நானும் ஒரு அவயவங்க. நீங்க ஒருவேளை கையா இருக்கலாம், நான் ஒருவேளை ஒரு எலும்பா இருக்கலாம். ஏதோ ஒரு பகுதியில இருக்கிறோம் நாம எல்லாரும். நாம் முறுமுறுக்க வேண்டாம். அவர்கள் மட்டும் கையா இருக்கிறார்களே, நான் ஏன் இருக்கக்கூடாது நினைக்க கூடாது. அவர்கள் மட்டும் கால்களா இருக்கிறாங்க, விரல்களா இருக்கிறாங்க,
நான் இருக்கக்கூடாதா? இல்ல, யார் யார் எங்கெங்க இருக்கிறோமோ என்னென்ன காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கா எல்லாரும் ஒருமனப்பட்டு நீங்க வீட்டிலே சென்று எபேசியர் 4:11-16 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. சரீரம் முழுவதும் உதவியா இருக்க சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டிருக்கும். அணுக்கள் இருக்கிறதுங்க நமக்கும், நம்ம ஒவ்வொருத்தருக்கும். நீங்களும் நானும் இணைக்கப்படுவதற்கு ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா நம்ம இப்படி இணைஞ்சு வந்து தேவ ஊழியத்தை செய்ய முடியாது. ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்கிறோமே, எப்படி செய்ய முடியும்? நம்மை ஆண்டவர் ஒரு கணு வைத்து இணைத்து வைத்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அந்த அளவுக்கு அவருடைய அவயவங்களாய் நாம் இருக்கத்தக்கதான அளவுக்கு தக்கதாய் நாம் கிரியை செய்ய வேண்டும். அது அன்பினாலே நமக்கு பக்தி விருத்தி. அன்புதான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற இணைப்புங்க, பிணைப்புங்க. எத்தனையோ பேர் நம்ம பார்த்ததே இல்லை, இன்னும் கூட அநேகரை நாம் ஒருவரை ஆனா சகஜமா போன்ல பேசுகிறோம். இதை செய்றீங்களா சிஸ்டர்? சகஜமா ஆமாம் செய்யறேன் சிஸ்டர், ஒத்துக்கொள்கிறோம். ஒருவர் முகம் கூட பார்க்கல. எதுனாலுங்க? கிறிஸ்துவின் அன்பு. ஆகையால் கிறிஸ்துவின் அன்பினாலே நாம் செயல்படும் போது அவருடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் நம்மை ஆண்டவர் பூரணப்படுத்துவார். நாம் ஓங்கி வளருவோம். ஓங்கி வளர்ந்து நான் வானத்தை எட்டுவேன் என்று லூசிபரை போல சொல்லக்கூடாது. வானத்தை எட்டத்தக்கதாக பாபேல் கோபுரத்தை நாம் மேட்டுமையாய் கட்டக்கூடாது. தாழ்மையோடு கூட ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கிருபை, அப்படி ஒருவரை அன்பினாலே இணைத்து, அதுதான் நம்மோடு இணைந்திருக்கிற அந்த கணுக்கள். ஒவ்வொரு எலும்பும் ஒரு ஜாயிண்ட்ல இணைஞ்சிருக்கும் பாருங்க. நம்முடைய சரீர அவயவங்களை நாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாம் தனித்தனியா கழட்ட முடியும். ஆனா அதெல்லாம் ஜாயின் பண்ணி ஆண்டவர் அதுல ஒரு நரம்பெல்லாம் சுத்தி வச்சு அதுல தசைகளை சேர்த்து வச்சு ரத்த ஓட்டங்களுக்கு நாணங்களை எல்லாம் கொடுத்து அது மேல ஒரு தோலை போட்டு மூடி, என்ன அழகுங்க, என்ன அழகு, என்ன பிணைப்புங்க. அப்ப தேவ சபையும் அப்படித்தான், பிணைக்கப்பட்டவர்கள், இணைக்கப்பட்டவர்கள், இசைவாய். ஒரு எலும்பு உடைஞ்சு அதை ஆபரேஷன் பண்ணி மாற்றி வைக்கிறாங்க. எவ்வளவு காலங்கள் அவங்களால ஒழுங்கா இருக்க முடியுதுன்னு யோசிச்சு பாருங்க. கை வளைஞ்சு கால் வளைஞ்சுதான் இருக்கிறாங்க. ஆபரேஷன் பண்ணவங்க எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. அதனால நம்முடைய அவயவங்களை ஆண்டவர் அழகா அதை பொருத்தி வச்சிருக்கிறாரு பாருங்க. அதை சரி செய்ய டாக்டர்ஸ் அதை சரியா செய்ய முடியல பாருங்க. எவ்வளவோ படிச்சிருக்காங்க. ஏன்? அது ஆண்டவராலே தான் செய்ய முடியும். ஆண்டவர் உண்டாக்கினது. அதுபோல நாம் எல்லாரும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டு அந்த நிறைவான வளர்ச்சிக்கு அவருடைய பரிபூர்ணத்திலே பங்கு பெற வேண்டும். இயேசுவானவர் தலையாய் நாம் எல்லாம் பூரணப்பட்டு இசைவாய், எப்படி அந்த எசேக்கியேல் 37 எல்லா எலும்புகளும் கூடினது, மேல நரம்பு தசை எல்லாம் வந்து அந்த ஆவி எல்லாம் ஒன்றாய் ஆன பிறகு அது ஒரு மனுஷனாய் எழும்பி நின்றது. இப்ப நாம எல்லாம் ஆங்காங்க பிரிந்து இருக்கிறவர்கள் எல்லாம் இணைந்து இசைந்து நாம் வளரும் போது ஆண்டவருடைய பூரண அந்த தலையோடு கூட இந்த உடம்பு ஃபுல்லா என்ன ஆயிடுங்க, ஒட்டிக்கும். அப்பதான் கிறிஸ்து வரும்போது நாம் மனவாட்டி சபையாய் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுக்காக தான் அவருடைய விழா விளக்கப்பட்டது. அந்த விழாவிலே சபையாய் நாம் எல்லாரும் சபையாய் உள்ளே போய் அடங்கணும்னா அவர் பூரண புருஷன். அந்த இடம் காலியா இருக்குதுங்க. அவருடைய விழா காலியா இருக்குது. அந்த விழா எதை குறிக்கிறது? மனவாட்டி சபையை குறிக்கிறது. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்குறவர்கள் நாம் நாளை உயர்ந்து வளருகிற ஓங்கி வளர்கிறவர்களாய் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இருக்க வேண்டும். ஓங்கி வளர்கிற நாளெல்லாம் இருக்க வேண்டும். ஓங்கி வளர்கிற பயிராய் நாம் இருக்க வேண்டும். அவருடைய நிறைவான வளர்ச்சி வரும் வரைக்கும்
அந்த பூரணர் ஆகும்படிக்கு நாம் ஓங்கி வளர்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களால பிதாவே, தர்மையான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலும் நீர் கொடுத்த இந்த வசனத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஓங்கி வளர்க்கிறவர்களாய் உடைய நிறைவான வளர்ச்சிக்கு பூரணராகும்படி அந்த நிறைவான வளர்ச்சியிலே நாங்கள் வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.